அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு கேபிள் டிவில வந்து புதுசா ஆப்பரேட்டருக்கு ஒரு ஒரு சில ஆஃபர்கள் குடுத்துருக்காங்க. அப்புறம் சொன்னா ஒரு சில சலுகைகள் வந்திருக்கு. அந்த சலுகைகள் வந்து என்ன என்று பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, அரசு கேபிள் டிவில வந்து டிஎஸ்டிகள் தங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஏரியாவுல அவங்க பார்த்தீங்கன்னா, அரசு சிக்னல் மட்டும் தான் ஒதுக்க அரசு சிக்னல் மட்டும் தான் ஆப்பரேட்டருக்கு குடுக்கணும். தனியார் சிக்னலை வந்து அந்த ஆப்பரேட்டருக்கு வந்து டிஎஸ்டி குடுத்தாங்கனாக்க அவங்களுடைய உரிமை வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்ற புதுசா ஒரு ஆணை பிறப்பித்துள்ளாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கேபிள் டிவி ஆப்பரேட்டர்களுக்கு அன்பான வேண்டுகோள். அவர்கள் வந்து அரசு அலுவலகங்கள், தங்கும் விடுதி, அரசு அலுவலக தங்கும் விடுதிகள், அரசுக்கு சொந்தமான அ குவார்டர்ஸ்கள் அரசு சிக்னல் மட்டும் வழங்க வேண்டும் என அரசு ஆணை இடப்பட்டுள்ளது. இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி அரசு கேபிள் டிவி ஆப்பரேட்டர் அனைவரும் அரசு சிக்னல் வந்து அங்கங்கே உள்ள அரசு அலுவலகங்கள், அரசு குடியிருப்பு கட்டிடங்கள், அரசு அடுக்குமாடி கட்டிடங்கள் இங்கெல்லாம் வந்துட்டு அரசு சிக்னலை வந்து ஒளிபரப்புறதுக்கான அரசாணை அரசாணை வெளியிட்டுள்ளது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆப்பரேட்டர்கள் அனைவரும் தங்கள் பகுதியில் உள்ள இதுமாரி ஏதாவது குவார்டர்ஸு இல்லை அரசு கட்டிடங்கள் எதா இருந்தால் கேபிள் கேட்டாங்கன்னா, நீங்கள் பிரைவேட் சிக்னல் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கிட்டு நீங்கள் போய்ட்டு அந்த ஏரியாவுல சிக்னல் நடத்துறதற்கு அரசு வந்து ஒத்துழைப்பு தந்துள்ளது. எந்த ஆப்பரேட்டர் இருந்தாலும் அரசு சிக்னலை எடுத்து நடத்துவதற்கு அரசு வந்து மிகுந்த ஒத்துழைப்பு தந்துள்ளது. ஏன் இந்த முடிவு எடுத்திருக்காங்கனாக்கா, அரசு கேபிள் டிவி வந்து ஹெச்டி செட்டப் பாக்ஸ் வந்துருச்சு. இந்த இந்த இணைப்பு வந்து 36,00,000 உயர்த்த வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் இப்போது வந்து இந்த அரசாணை வெளியிட்டுள்ளாங்க. இதை பயன்படுத்தி அனைத்து ஆப்பரேட்டரும் பயன்படுமாறு. நன்றி, வணக்கம்.